welcome back to my channel. Okay, இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா how to handle newborn babies and some tips பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். சரி, ஓகே. நியூபார்ன் பேபிஸ் வந்து நம்ம எவ்வளவு டைம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் and எவ்வளவு நேரம் அவங்கள தூங்க வைக்கணும், சோ இத பத்திலாம் வந்து நம்ம டீடைலா உங்ககிட்ட நான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அப் டு 1 இயர் வரைக்கும் எப்படி வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு என்னென்ன அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா நியூபார்ன் பேபிஸ்க்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க அழுகதான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வேற பசி வந்தாலும் அவங்க அழுகுவாங்க, ஒரு லெட்டின் போயிட்டாலும் அழுகுவாங்க, இல்லை தூக்கம் வந்தாலுமே அழுகுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தான் வந்து அவங்கள புரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணணும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0 to 3 months வரைக்கும் நியூபார்ன் பேபிஸ்க்கு நீங்க எவ்ரி 2 to 3 hours வரைக்கும் நீங்க வந்து ஃபீட் கொடுக்கணும். இந்த 2 hours அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது தூங்கறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எந்திரிச்ச வாட்டியும் சரி நீங்க ஃபீட் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு அது உங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் சாப்பாடு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க அதை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த 2 hours அப்புறம் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தூங்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டே டைமா இருந்தாலும் சரி, நைட் டைமா இருந்தாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17 hours வந்து நீங்க தூங்க வைக்கணும். ஸோ அப்பதான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு அந்த டைஜஷன் பவர்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு சில பேபிஸ்லாம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா டேல தூங்கவே மாட்டாங்க, அழுதுட்டே தான் இருப்பாங்க, நைட்ல தான் தூங்குவாங்க. ஒரு சில பேபிஸ்லாம் பாத்தீங்கன்னா டே டைம்ல பிறந்திருப்பாங்க, அவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க, டே டைம்ல தான் தூங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும். அந்த ஒரு 3 months வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டே அண்ட் நைட் வந்து பழகிறதே வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்க எப்படியாவது அதை மேனேஜ் பண்ணி, ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு, வேற அவங்க யாரை தொட்டாலும் சரி இல்ல யாரை பார்த்தாலும் சரி அவங்க ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது 3 months வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அது ஒன்ஸ் நீங்க அதை அப்படியே நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 3 monthsக்கு மேல அவங்களுக்கு அந்த டே டைம்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்க ஒரு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியோ சரி, இல்ல குளிக்க வச்சு முடிச்சிட்ட வாட்டியோ சரி அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 17 hours வந்து குழந்தைங்களை தூங்க வைக்கணும். அதே மாதிரி 2 hours ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா 0 to 3 months வரைக்கும் இருக்க பேபிஸ்க்கு வந்து கட்டாயமா இதை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் 3 monthsக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ஸ்லீப்பிங் டியூரிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 16 hours ஆகும். ஸோ அதே மாதிரிதான் இதுவும் டே டைம் ஆனாலும் சரி, நைட் டைம் ஆனாலும் சரி, நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி நீங்க தூங்க வைக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து நிறைய நேரம் தூங்குவாங்க குழந்தைங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பகல்ல வந்து தூங்குவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த இது வர வரைக்கும், டே இது நைட் எதுன்னு தெரியற வரைக்கும், ஸோ அது வந்து நமக்கு அது கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு சிரமமா தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள்ல ஒரு 16 hours வந்து நீங்க தூங்க வச்சிடணும். அதே மாதிரி ஃபீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 to 4 hours ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணணும். ஸோ நான் கட்டாயமா சொல்றது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க் மட்டும் தான் நான் பேபிஸ்க்கு சஜஷன் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அதுலதான் எல்லா ஒரு நியூட்ரிஷன்ல இருந்து ஒரு விட்டமின்ஸ்ல இருந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க கட்டாயமா பிரெஸ்ட் ஃபீடிங் தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் 100%. ஏன் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்ல இந்த மில்க் செக்ரிகேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு மேல வந்து ஃபார்முலாஸ் நம்ம கொடுக்கலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா 3 monthsக்கு மேலதான் நான் சொல்றேன். அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் நமக்கு வந்து கொடுக்க முடியல, ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஸோ அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நான் வந்து ஃபார்முலாஸ் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ வந்து நீங்க இல்ல ஃபார்முலாஸ் இல்ல கொடுக்கறதா இல்ல என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க டெஃபினட்டா வந்து உங்க டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்க அதை வந்து என்ன இப்ப ஃபார்முலாஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா இருக்கு. சோ அதுல வந்து என்ன உங்க பேபிஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட ஒன்ஸ் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா 3 months வரைக்கும் அது கட்டாயமா நீங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். அதே மாதிரி அப் டு 6 months அதே மாதிரி தான். நீங்க வந்து இது வந்து ஆப்ஷனலா வேணா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மித்தபடி பாத்தீங்கன்னா நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதா ரொம்ப நல்லது, உங்களுக்குமே நல்லது. சோ பாத்தீங்கன்னா இப்ப அதுல உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க, வெயிட் கெயின் ஆயிடுவாங்க பேபி பார்னிங்க்கு அப்புறம். சோ உங்களுக்குமே அந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்குமே வந்து நீங்க இந்த மாதிரி ஃபீடிங் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஃபீட் பண்ண பேபிஸும் ஹெல்த்தியா இருப்பாங்க, உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்.
அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6 to 9 months வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 hours வந்து நீங்க கட்டாயமா தூங்க வைக்கணும். அதே மாதிரி டே டைமா இருந்தாலும் சரி, நைட் டைமா இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு 6 monthsக்கு மேல போயிடுச்சுன்னா டே டைம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீப், நீங்க நல்லா டீப் ஸ்லீப் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபீடிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணுங்க. நீங்க அது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் லெவல் மெயின்டைன் பண்ணும். ஸோ அவங்க நல்ல ஒரு பூஸ்டப்பா இருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிட்டிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டிராவலிங் பண்றது, சிட்டிங்ஸ் பண்றதெல்லாம் அப்படிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நீங்க அந்த ஃபீட் பண்ண அந்த ஒரு நியூட்ரிஷன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களோட அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போய் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் நீங்க பண்ண அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவிங் தெரியும். அதே மாதிரி 6 monthsல பாத்தீங்கன்னா நீங்க சாலிட்ஸ் வந்து நீங்க பழக ஆரம்பிச்சிருவீங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவும் நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 6 monthsக்கு மேல அவங்க உட்கார ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்ல ஒரு டிராவலிங் பண்ணும் போதும் சரி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விளையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதிகமாயிடும். சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சாப்பிடுற நம்ம சாப்பிட்டுதான் அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்றோம் இல்லையா. சோ நம்மளோட அந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். சோ அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 to 9 months வரைக்கும் 4 to 5 hours ஒன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம சாலிட்ஸ் கொடுக்கறோம்ல, அதனால வந்து நீங்க ஒரு 4ல இருந்து ஒரு 5 hours ஒன்ஸ் நீங்க வந்து ஃபீட் பண்ணா போதும். மஸ்ட் வந்து நைட் டைம்ல வந்து நீங்க ஃபீட் பண்றது வந்து நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா டே டைம்ல வந்து நீங்க சாலிட்ஸ் கொடுத்துட்டாலும் அந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க சாலிட்ஸ் கொடுத்து அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாலும் நடுவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பசி எடுக்கும், சொல்லுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க டே டைம்ல விட நீங்க நைட் டைம்ல வந்து ஃபீட் பண்ணுங்க. அதே மாதிரி 9 to 12 months. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நீங்க நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களால பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது. சோ அவங்களாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முலாஸ் கொடுக்கலாம். சோ ஃபார்முலாஸ் கொடுக்கல அப்படின்னாலும் உங்க வீட்டுக்கிட்ட மாட்டுப்பால், அந்த மாதிரி நீங்க பசும்பால் இப்படி கிடைச்சாலுமே நீங்க கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி தான். சோ வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 9 to 12 monthsல நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதே மாதிரி ஸ்லீப்பிங் ஹார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 14 hours வந்து நீங்க தூங்க வைக்கணும். சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த்ல வந்து ஒரு 1 hour அப்படியே நம்ம கம்மியாயிட்டே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சோ பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த சாப்பிடுறது, தூங்குறது, சோ இது மட்டுமே மெயின் திங் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. சோ எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது. சோ இவ்வளவும் பாத்தீங்கன்னா இந்த 12 months வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சோ இதே மாதிரி அடுத்து வந்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா அந்த 0 to ஒரு 3 months நியூ பார்ன் பேபிஸ் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அழுகிறதா மட்டும்தான் இருக்கும். அது எதுனாலுமே அவங்க அழுதுதான் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபெமிலியரா இருப்பாங்க. வேற யாரு அப்பாவை பார்த்தாலும் சரி, இல்ல வீட்டுல வேற யாரை பார்த்தாலும் சரி அவங்க அழுவாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபெமிலியர் பர்சனா வந்து அவங்க நல்லா வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த ஒரு 3 months வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேபிஸ் கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வேற ஏதோ நீங்க போய் நம்ம கொஞ்சறது இல்ல செல்லமா என்ன இது நம்ம பண்ணாலுமே சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 டிஸ்டன்ஸ் வந்து நீங்க இன்ச்சஸ் வந்து டிஸ்டன்ஸ் விட்டே நீங்க மெயின்டைன் பண்ணி குழந்தைங்க கிட்ட வந்து அந்த நம்ம இன்டராக்ட் பண்றது வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பாத்தீங்கன்னா 3 months ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு நல்ல ஐசைட் வந்து டெவலப் ஆயிடும். சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்க இப்ப நம்ம கூப்பிடுறோம் இல்ல நம்ம ஏதாவது பேசுறோம் அப்படின்னா அவங்க நம்ம கண்ணை பாப்பாங்க, நம்ம கண்ணை பாப்பாங்க. அப்புறம் யாரையாவது நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க திரும்புவாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த என்ன சொல்றது அந்த ஐசைட் வந்து டெவலப் ஆயிடும். சோ 3 monthsல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த ஐசைட் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். சோ அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க நம்ம கண்ணை பார்ப்பாங்க. சோ அப்பெல்லாம் நீங்க நல்லாவே கம்யூனிகேட் பண்ணலாம் பேபிஸ் கிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இயரிங் சென்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அப்படின்னா அவங்களாம் நல்லா திரும்புவாங்க. சோ உங்க வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிடும். சோ அப்பெல்லாம் யாராவது கூப்பிட்டோம் அப்படி இப்படின்னா அவங்க திரும்புவாங்க. சோ அப்படிலாம் நீங்க டெவலப் பண்ணலாம் இன்னும் குழந்தைங்களுக்கு. சோ கூப்பிட்டு பழகுங்க. அவங்க உங்ககிட்ட தூங்குற நேரம் தவிர்த்து
கொடுத்து அவங்க கிட்ட இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ 3 monthsல பாத்தீங்கன்னா பேபியோட ஹெட் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அண்ட் மெயின் திங் பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க ஃபீட் பண்ணி முடிச்ச வாட்டி குழந்தைங்களை வந்து உங்க ஷோல்டர்ல ஒரு 2 to 3 minutes போட்டு நீங்க வந்து அவங்களுக்கு இப்படி பின்னாடி முதுகுல தடவி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா பர்பிங் பண்ண வைக்கணும். அது வந்து கட்டாயமா பண்ணாதான் வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பால் வந்து குடிச்ச பால் வந்து கலக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கும். நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கட்டாயமா நீங்க அதுவும் மெயின் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அது பண்ணவே கூடாது. நீங்க நைட் டைமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவங்களுக்கு அந்த ஏப்பம் வர வரைக்குமாவது நீங்க கொஞ்சம் அந்த ஒரு 2 to 3 minutes வந்து நீங்க கொஞ்சம் அவங்கள வந்து பின்னாடி தடவி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏப்பம் விடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்க ஷோல்டர்ல போடுறீங்க, நீங்க பேசிட்டு நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட இன்டராக்ட் பண்றீங்க ஷோல்டர்ல போட்டு, இல்ல நீங்க ஏதாவது விளையாட்டு காமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு உள்ள வந்து அந்த வந்து வரும். நம்ம ஓகே தலையை வந்து நம்ம வந்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படி வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ண வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 monthsல பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு அந்த கலர்ஸ் அந்த ரெகக்னைசேஷன் எல்லாம் வந்து அந்த பவர்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ண வைக்கலாம். சோ அந்த ஒரு டாய்ஸ் எல்லாம், இப்ப நீங்க டாய்ஸ் எல்லாம் கண்டிப்பா குழந்தைங்க இருக்க வீட்டுல இருக்கும் இல்லையா. சோ வாங்கி கொடுப்பீங்க. சோ அப்படிலாம் அந்த டாய்ஸை வந்து காமிச்சு அதுவும் நல்லா டிஸ்டன்ஸ்ல வச்சு சோ அதை பார்க்க வைக்கிறது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் வந்து அந்த ஐசைட்டை வந்து டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி 4 months பேபிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹியரிங் சென்ஸ் வந்து டெவலப் ஆயிடும். சோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க நல்லா பேசலாம், கூப்பிடலாம் அண்ட் வந்து கொஞ்சலாம். சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 monthsல சோ 5 monthsல பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா 6 months ஸ்டார்டிங்ல வந்து உட்காருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 5 monthsலயே பழக்க ஆரம்பிச்சிருவாங்க, குழந்தைங்களே ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ட்ரைன் அப் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து குப்பரை விழுவாங்க. சோ குழந்தைங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சோ குப்பரை விழுந்த வாட்டி தான் வந்து உட்கார வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே உட்கார வச்சிருவாங்க. அது வந்து குழந்தைங்க அவங்க அந்த ஒரு இதுல எப்படி இருக்காங்களோ சோ அதுக்கேத்த மாதிரி தான் வரும். சோ அவங்க என்ன பண்ணாலுமே நீங்க அவங்க போக்குல விட்டு நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க ட்ரைன் பண்ணணும். சோ குப்பரை விழும் போது பாத்தீங்கன்னா இப்ப 5 monthsல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். சோ குப்பரை விழுவாங்க. சோ குப்பரை விழும் போது நீங்க எப்பயுமே அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். சோ அப்ப நீங்க எப்பயுமே அவங்க கூட இருக்கணும். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு டாய்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கலர் வந்து சொல்லி கொடுக்கறது, இல்ல வந்து டாய்ஸ் வந்து வச்சு நம்ம அது மூலியமா அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி பேச வைக்கிறது. சோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். அண்ட் அதை பாத்தீங்கன்னா அவங்க அதை தொட வருவாங்க. சோ அப்ப அதை ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஓபன் க்ளோஸ் அந்த ஒரு இதெல்லாம் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க இப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம். அண்ட் 5 months அந்த குப்புற விழுகிறது. சோ இப்படி எல்லாம் முடிஞ்ச வாட்டி பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க, படுத்துட்டே பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிப்பாங்க. சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கீழே வந்து நிறைய என்ன சொல்றது, இந்த ஒரு டாய்ஸ் இல்ல கலரான திங்ஸ் இல்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து அந்த டீத்திங் சென்ஸ் வரும். சோ டீட்டிங் சென்ஸ் அதை எடுத்து அவங்க வந்து அதை வாயில வைக்கிறதுக்கு போவாங்க. சோ அதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெவல் ஆஃப் சென்ஸ் தான். சோ அதுவும் வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் அது வந்து நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம அவங்கள பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். சோ எடுக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது. சோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6 months பாத்தீங்கன்னா நீங்க உட்கார வைக்கணும். சோ குழந்தைங்களை உட்கார வச்சீங்கன்னா அது நீங்க சப்போர்ட் பண்ணணும். சோ ஏதாவது வீட்டுல கார்னர் இருக்கு இல்ல வந்து நீங்க அதுக்குன்னு ஏதாவது செவுத்தோரமா நீங்க உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா பில்லோ எல்லாம் வச்சு விடுங்க சேஃப்டியா. சோ அப்படி நீங்க அவங்களுக்கு உட்கார வைக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து குழந்தைங்க பண்ணவே மாட்டாங்க, அழுவாங்க. சோ எப்பயுமே நீங்க அவங்க கூட இருந்து அவங்கள வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணிட்டு இல்ல வந்து ஒரு ஜாலியா டாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டு சோ அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க அந்த சிட்டிங் இதெல்லாம் வந்து சீக்கிரமே பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி 7 monthsல பாத்தீங்கன்னா கிளியர்டா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டீத்திங் சென்ஸ் எல்லாம் வந்துடும். சோ டீத் எல்லாம் பாத்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம சாலிட்ஸ் ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டீத் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் 7 months மேல. சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த டாய்ஸ் நான் சொன்ன மாதிரிதான் எடுத்து வாயில வைக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அப்பெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய எவ்ரிடே சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு வந்து பழக்கணும். லைக் வந்து எப்படின்னா ஒரு நம்ம பாட்டு கேட்கறதாகட்டும் இல்ல நம்ம பேசுறதாகட்டும் இல்ல வெளியே ஏதாவது ஒரு பெல் சவுண்ட் ஆர் எனிதிங் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எவ்ரிடே சவுண்ட்ஸ் வந்து நீங்க பழக்கணும்.
சோ பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க அண்ட் சீக்கிரம் வந்து அவங்க அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு அந்த 7 months வந்துட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டெவலப் ஆயிடும். ஸோ ஐ சைட், இயரிங் சைட் அண்ட் வந்து நம்ம ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்க ஃபேஸ் ஆகட்டும், வாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த ஒரு ரெகக்னைசேஷன் வந்து சீக்கிரமாவே நடக்கும். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம வந்து அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். அண்ட் 8 monthsல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்ப குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்க வைக்கலாம் அவங்கள, நம்ம அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியும். அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அம்மானாலே அது அப்படிதான். குழந்தைங்க வந்து மத்த எல்லார்கிட்ட இருக்கிறத விட அம்மா கிட்ட வந்து ரொம்ப பேம்பரிங்கா இருப்பாங்க. சோ நீங்க அப்படிலாம் வந்து அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு விளையாட்டு ஏதாவது காமிச்சு பண்ண வைக்கிறது. சோ இப்படிலாம் நீங்க நிறைய வந்து அவங்களுக்கு அந்த லாஃபிங் சென்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம். அண்ட் 9 monthsல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வீட்டுல பொருள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அதை பிடிச்சு எந்திரிக்க வைக்க வந்து ட்ரைன் அப் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் பண்ணுவாங்க. சோ நீங்க அதையுமே ட்ரைன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 months ஸ்டார்டிங்லயே வந்து குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 1 yearல பண்ணுவாங்க. சோ அது வந்து குழந்தைங்க டிஃபர் ஆகும். பட் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அவங்க கிட்ட முழுசா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை என்கேஜிங்கா வச்சுக்கணும். சோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு வரணும். 9 monthல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். சோ அவங்க வந்து இந்த நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு வாக்கர் வாங்கி கொடுக்கறது, இல்ல வந்து ஒரு அந்த வண்டி சொல்லுவாங்க இல்லையா, சோ அதெல்லாம் பண்ணலாம். சோ இப்படி எல்லாம் வந்து நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பொருளை காமிச்சா வந்து அவங்கள வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ண வைக்கிறது. சோ அதை வந்து என்ன நம்ம காமிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை நம்ம பேசுறது அவங்க லிசனிங் பண்றதும் சரி, பாக்குறதும் கேட்கறதும் சரி ஒன்னா இருக்க மாதிரி. சோ இப்படி எல்லாம் நம்ம ட்ரைன் அப் பண்ணணும். அட்டன் டைம்ல நம்ம எங்க இருந்து நம்ம பேசுறோம் அதையும் பார்ப்பாங்க. பட் நம்ம என்ன காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த சைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 9 monthsக்கு மேல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ நீங்க அப்படி வந்து அந்த மாதிரி ஓரியன்டா இருக்க விஷயங்கள் நீங்க நிறைய கொடுத்து பழக்கலாம். அண்ட் 10 monthsல பாத்தீங்கன்னா குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். சோ அதே மாதிரிதான் நடக்க ஆரம்பிக்கும் போது சோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பழக்குவோம். லைக் டாய்ஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதோ வீட்டுல இருக்க எனிதிங் அந்த மாதிரி அவங்க அந்த டச்சிங் சென்ஸ் சோ வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ அதே மாதிரி அப்புறம் 11 months ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்ட குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஓட ஆரம்பிப்பாங்க மெதுவா, இல்ல வந்து விழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வந்து ஒரு சட்டலா இருக்க பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு விளையாட வைக்கிறதாகட்டும், இல்ல நீங்க இங்க நின்னுட்டு அவங்களை கூப்பிடுறதாகட்டும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ட்ரைன் அப் பண்ணும். அவங்க நடக்கிறதாகட்டும் இல்ல ஓடுறதாகட்டும் வந்து தடுமாறாம பண்றது. சோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒவ்வொரு நாள் டே பை டே நீங்க இப்படி ஒவ்வொன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 12 months சொல்லவே தேவையில்ல, குழந்தைங்க நடக்கிற குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. சோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லேட்டா வந்து நடப்பாங்க. அந்த மாதிரி இப்ப 12 monthsல தான் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தான் முன்னாடியே, அது வந்து குழந்தைங்க டிஃபர் ஆகும். பட் என்னன்னாலும் அந்த 12 monthsங்கிறது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்லாவே அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துடும். லைக் பாக்குறதாகட்டும், கேட்கறதாகட்டும், இல்ல ஒரு சில விஷயத்த வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு அழுகிறது, அடம் பிடிக்கிறது, சிரிக்க வைக்கும் போது சிரிக்கிறது. சோ இப்படி எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நீங்க திட்டினீங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அழுவாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா 12 monthsல வந்து ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு நல்லாவே அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். சோ இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நீங்க ட்ரைன் அப் பண்ண அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ இப்படி எல்லாமே நம்ம 0 to 12 months வரைக்கும் அவங்களோட அந்த மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு பழக்க அவங்க நல்ல எல்லா விஷயத்துக்கும் நம்மள மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் வந்து நியூ மாம்ஸா இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.